Hello all. நான் போட்ட அந்த மெஷின் லேர்னிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு டாபிக் வந்து மிஸ் பண்ணிட்டேன், கிராஸ் வேலிடேஷன் அண்ட் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஸோ அந்த வீடியோ மட்டும் நான் இங்கே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அப்புறம் நான் வந்து போலில் கேட்டிருந்தேன் C++ இல்லை உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் ரெண்டுத்தில் எது வேணும்னு. பட் எனக்கு வந்து அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் கிடைக்கலாங்க. ஸோ அங்கே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச அப்புறம் நான் வந்து அது ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு வீடியோ போடுவேன். ஸோ நான் வந்து நிறைய வீடியோ போடுவேன், கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டேன் போடுறத. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தமிழில் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். பட் எனக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவை. சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நான் வந்து சும்மா வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன், ஸோ வியூ சுத்தமாக வரல அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே கிடைக்காது. ஸோ நான் வந்து அந்த மிஷின் லேர்னிங் ஃபுல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சம்திங் 500 வியூஸ் தான் போயிருக்கு. பட் நான் வந்து அதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதமும் வந்து ஈஸி லேமன் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி தந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி அதை யாராச்சும் சொல்லி தந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு எனக்கு வந்து அந்த வியூஸ் கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சது என்னென்னா என் வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி யாருக்காவது மிஷின் லேர்னிங் பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சும்மா ஷேர் பண்ணி பாருன்னு சொல்கிறது கிடையாது. நிஜமாலே யாருக்காவது மிஷின் லேர்னிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த வீடியோஸை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக வந்து எனக்கும் வியூஸ் போச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். நானும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் நீங்கள் இப்போ தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் கிராஸ் வேலிடேஷன்? ஃபர்ஸ்ட் கிராஸ் வேலிடேஷனுக்கு முன்னாடி போகிறப்போ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட டேட்டா செட்டை வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டா செட்டாகவும் டெஸ்ட் டேட்டா செட்டாகவும் பிரிப்போம். ஸோ நம்ம முதல்ல வந்து ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து நம்மளோட மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து டெஸ்ட் டேட்டா செட் யூஸ் பண்ணி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இங்கே கிராஸ் வேலிடேஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளோட மாடல் வந்து ட்ரைனிங் டேட்டாவில் ஒழுங்காக ஒர்க் ஆகலாம். பட் அது வந்து டெஸ்ட் டேட்டாவில் வந்து அதாவது அன்சீன் டேட்டா, இதுக்கு முன்னாடி அது பார்க்காத டேட்டாவில் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் வேலிடேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா செட்டை வந்து ட்ரைனிங் டேட்டா செட்டாகவும் வேலிடேஷன் டேட்டா செட்டாகவும் நம்ம வந்து பிரிச்சுருவோம். ஸோ ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு வேலிடேஷன் டேட்டா செட்டில் வந்து நம்ம அந்த மாடலை வேலிடேட் பண்ணுவோம். அது வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேலிடேட் பண்ணுவோம். வேலிடேஷன் டேட்டா செட் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட் என்னதுன்னா வேலிடேஷன் வந்து நம்ம ட்ரைனிங்லேயே வந்து அதை பாதியாக பிரிப்போம். டெஸ்ட் டேட்டாக்கும் இந்த ட்ரைனிங் டேட்டாக்கும் சம்மந்தம் கிடையாது, அது நம்ம வந்து முதல்ல பிரிச்சுருவோம். அதே மாதிரி இந்த ட்ரைனிங் டேட்டா செட்க்கும் வேலிடேஷன் டேட்டா செட்க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது, அதுவும் நம்ம வந்து தனியாக பிரிச்சுருவோம். இதே மாதிரி வந்து நம்ம டேட்டாவை ட்ரைனிங் டேட்டா செட்டாகவும் வேலிடேஷன் டேட்டா செட்டாகவும் பிரித்து அகெயின் அண்ட் அகெயின் ஐட்ரேட்டிவாக வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டில் நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்ணுவோம். இது இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது கிராஸ் வேலிடேஷன் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா தான் வந்து K-fold கிராஸ் வேலிடேஷன். இதுதான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த K-fold கிராஸ் வேலிடேஷன் மெத்தட் தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட டேட்டா செட்டுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நம்மளோட டேட்டா செட் இது அண்ட் நம்ம வந்து இந்த டேட்டா செட்டை 5 folds பண்ணுறோம். K ஃபோல்ட்னா K வந்து என்ன வேணா இருக்குல்ல, அது நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் வந்து இங்கே K ஃபோல்டில் K = 5 நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளோட டேட்டா செட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபோல்டாக வந்து பிரிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம 4 பார்ட்ஸ் அதாவது 5 பார்ட்ஸாக வந்து நம்ம டேட்டா செட்டை பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 5 நம்ம வந்து 5 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 4 பார்ட்டை வந்து நம்ம இங்கே ட்ரைனிங்காக வைக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 பார்ட்டை வந்து ட்ரைனிங்காக வைக்கிறோம் அண்ட் 5th பார்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்க வைக்கிறோம், அதாவது வேலிடேட் பண்ண வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த பார்ட்டில் வந்து நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டில் வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம 1 2 3 4 இப்போ ட்ரைனிங்கில் வச்சுட்டு 5 டெஸ்ட்டில் வச்சோம்ல, இப்போ நம்ம வந்து 1 2 3 அண்ட் 5 நம்ம வந்து ட்ரைனிங்கில் வச்சுட்டு 4 வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வைக்கலாம். இது வந்து செகண்ட் டைம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், இதே மாதிரி நம்ம வந்து ஒரு பார்ட்டாக டிஃப்ரெண்ட் பார்ட்டை வந்து டெஸ்ட்க்கும் ட்ரைனிங்க்கும் மாற்றி 5 டைம்ஸ் அதாவது K ஃபோல்ட்னா 5 டைம்ஸ் பண்ணணும் அண்ட் 5 பார்ட்ஸாக பிரித்து பண்ணணும். அதை நம்ம வந்து 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து எது நம்மளுக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குதோ அந்த செட்டை வந்து நம்ம எடுத்து அந்த மாடல் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து K-fold கிராஸ் வேலிடேஷன். இன்னும் நம்ம எதுக்கு வந்து இந்த கிராஸ் வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா ஓவர் ஃபிட்டிங்கை வந்து ஓவர் கம் பண்ணுறது. ஓவர் ஃபிட்டிங்னா என்னது? இப்போ தான் நான் சொன்னேன் ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து இந்த மாடல் ஒழுங்காக ஒர்க் ஆகும், பட் மேபி
டெஸ்ட் டேட்டா செட்டில் அந்த மாடல் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டா செட்டையே வேலிடேஷன் டேட்டா செட்டாக பிரித்து அதுலேயே வந்து அந்த மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து ஐட்ரேட்டிவாக ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தால் அது ரொம்ப பக்காவாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஒரே பார்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே போயிட்டு டெஸ்ட் கொடுக்கறத விட ட்ரைனிங்கில் நம்ம வந்து பார்ட்டாக பிரித்து அதுக்குள்ளே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் டெஸ்ட் டேட்டா செட் கொடுத்தோன்னா அப்போ வந்து அது பண்ணுறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடல் செலெக்ஷன் எப்படின்னா நம்ம வந்து 5 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்ல, 5 டைம்ஸ்லேயே வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து பெஸ்ட் மாடலை செலக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த கிராஸ் வேலிடேஷன் வந்து நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் வந்து இந்த நெக்ஸ்ட் அப்படியே வரப்போது நான் சொல்ல போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்னா சிம்பிளாக என்னன்னா நம்மளோட மாடலுக்கு பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர் செலக்ட் பண்ணுறது தான். நான் வந்து அது சீக்கிரம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா எஃபிஷியன்சி. டேட்டா எஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னா ஸோ நம்மளோட டேட்டா வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ட்ரைனிங் வேலிடேஷன் சொல்லி நம்மளோட டேட்டா வந்து எஃபிஷியண்ட்டாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால இங்கே வந்து டேட்டா எஃபிஷியன்சியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து நிறைய ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ண கொஞ்சம் டைம் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம வந்து இந்த கே ஃபோல்ட் கிராஸ் வேலிடேஷனை கோடிங்கில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து சிம்பிளாக காட்டுறேன். ஸோ நான் இங்கே வந்து கே ஃபோல்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா செட் எடுத்துக்கலாம். டேட்டா செட் வந்து நான் வந்து நார்மலாக இருக்க அந்த ஐரிஸ் ஃப்ளவர் டேட்டா செட்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் இங்கே. ஸோ ஃப்ரம் sklearn டாட் டேட்டா செட்ஸ் லோட் ஐரிஸ் கொடுத்தோன்னா நம்மளோட ஐரிஸ் டேட்டா செட் வந்து லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கே ஃபோல்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். கே ஃபோல்டு வந்து எங்கே இருக்குன்னா எல்லாமே வந்து sklearnல தான் இருக்குது. ஸோ sklearn டாட் மாடல் செலெக்ஷன் sklearn டாட் மாடல் செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதிலேருந்து நம்ம கே ஃபோல்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் கே ஃபோல்ட். இப்போ நம்ம வந்து டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம வந்து டேட்டா செட்டை லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணோன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐரிஸ்ன்ற வேரியபிள்குள்ளே நான் வந்து இந்த லோட் ஐரிஸ் ஃபங்க்ஷனை கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த ஐரிஸ் டேட்டா செட் வந்து ஐரிஸில் வந்து எனக்கு சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யாக பிரிக்க போகிறேன். அதான் எக்ஸ்ன்றது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காலம், ஒய்ன்றது நம்மளோட டார்கெட் காலம், அதாவது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய காலம். இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐரிஸோட டேட்டா தான் வந்து எக்ஸ் அண்ட் ஐரிஸோட டார்கெட் தான் வந்து ஒய். இது வந்து ஆல்ரெடி அங்கே ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருக்காது. ஸோ நம்ம வந்து அது அப்படியே டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கே ஃபோல்டுக்கான மெத்தட் எழுதலாம். ஸோ கே ஃபோல்டு எப்படி பண்ணோன்னா கே ஃபோல்டு அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே அந்த இதை நம்ம கால் பண்ணிக்கலாம். கே ஃபோல்டை வந்து நம்ம இப்படி கால் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ஸ்ப்ளிட்ஸ் பண்ணணும், அதாவது கே வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ கே வேல்யூ என்னதுன்னா n splits is equal to 5. ஸோ நம்ம வந்து 5 folds பண்ண போகிறோம். நம்ம வந்து 5 folds பண்ண போகிறோம்னு சொல்லி அர்த்தம். அண்ட் ஷஃபிள் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அதாவது ஷஃபிள் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஸ்டேட். எவ்வளோ வந்து ரேண்டம்னஸ் இருக்கணும் நம்ம டேட்டாலன்னு பார்த்தீங்கன்னா 42. இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறதா ரேண்டம் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 42. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டும் நான் போய் ஐட்ரேட் பண்ணி அந்த ஃபோல்டோட ஷேப் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது அந்த ஒரு தடவை நம்ம வந்து ஃபோல்ட் பிரிக்கிறோம் இல்லையா, 5 foldsஆக பிரிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஃபோல்டில் வந்து டெஸ்ட் டேட்டா செட்டோட ஷேப் என்ன அண்ட் ட்ரைனிங் டேட்டா செட்டோட ஷேப் என்ன அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த கே ஃபோல்டுக்குள்ளே லூப் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அதுக்கு 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஃபார் ட்ரெயின் இண்டெக்ஸ் கமா டெஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ட்ரெயின் இண்டெக்ஸ் அண்ட் டெஸ்ட் இண்டெக்ஸ் இன் கே ஃபோல்டில் இருக்க என்னோட ட்ரெயின் இண்டெக்ஸ் அண்ட் டெஸ்ட் இண்டெக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் அப்படின்றத வந்து நான் வந்து ட்ரெயின் இண்டெக்ஸாகவும் டெஸ்ட் இண்டெக்ஸாகவும் நான் வந்து பிரிக்க போகிறேன். பிகாஸ் நம்ம வந்து இங்கே எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் நம்ம வந்து இங்கே பிரிக்கல இல்லையா. ஸோ நான் வந்து இங்கே எக்ஸ் அப்படின்றத நானே வந்து 2 வேரியபிள் யூஸ் பண்ணி நான் வந்து அங்கே லூப் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வேரியபிள் யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸில் லூப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ட்ரெயின் கமா எக்ஸ் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ட்ரெயின் இண்டெக்ஸ் கமா எக்ஸ் ஆஃப் டெஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபுல் டேட்டா செட்லேயுமே நம்ம வந்து லூப் பண்ண போகிறோம். அதாவது இந்த கே ஃபோல்டில் வந்து நம்ம லூப் பண்ணும் போது எக்ஸில் இங்கே ஒரு இண்டெக்ஸ் இருக்கும்,
அதாவது ட்ரெயின் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், டெஸ்ட் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸில் வந்து அந்த ட்ரெயின் இண்டெக்ஸ் இருக்கிற அந்த டேட்டா வந்து நம்ம எக்ஸ் ட்ரெயினில் ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸில் வந்து டெஸ்ட் இண்டெக்ஸ் இருக்க அந்த டேட்டா வந்து நம்ம எக்ஸ் டெஸ்ட்ன்ற இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு மீனிங். இப்போ வந்து எக்ஸ் நம்ம அதே மாதிரி பண்ணிட்டோம்ல, இப்போ நம்ம வந்து ஒய்க்கு பண்ணலாம். ஸோ ஒய் ட்ரெயின் கமா ஒய் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு y of train index comma y of test index. இது வந்து இப்படி தான் பண்ணணும்னு வந்து அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு மெத்தட், அதாவது கேர்ஃபுல் இப்படி தான் பண்ணணும். நான் வந்து லூப் பண்ணுறதை சொல்கிறேன். லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதை வந்து நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் டெஸ்ட் அதை ஷேப் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த லூப் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து லூப்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம வந்து லூப்குள்ளே இருக்கும்போது தான் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, முதல்ல பிரிண்ட் எக்ஸ் ட்ரெயின், அதாவது ட்ரெயினிங் டேட்டா செட்டோட ஷேப் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரிண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டோட ஷேப் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன் ஒரு இதுக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரெயின் ஷேப்னு கொடுத்துக்கிறேன். சாரி, ஜாவா டைப் பண்ணி அது அப்படி வருது. எக்ஸ் டெஸ்ட் ஷேப் ஸோ நான் வந்து இங்கே இப்படி கொடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வந்து ஒரு ஃபோல்லையும் எவ்வளோ டேட்டா செட் வந்து பிரியுதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு நார்மலாக என்ன டேட்டா செட்டோட ஷேப் இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். முதல்ல பிரிண்ட் இப்படி கொடுக்குறேன் எக்ஸ் டாட் ஷேப். இங்கே பார்த்தீங்கன்னா 150 ரோஸ் இருக்குது அண்ட் 4 காலம்ஸ் இருக்குது இதில். இப்போ நம்ம வந்து இங்கே லூப்பை பிரிண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபோல்ட் நடந்திருக்கு. இது 1 2 3 4 அண்ட் 5. ஃபர்ஸ்ட் ஃபோல்டில் பார்த்தீங்கன்னா 120 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸ் வந்து ட்ரைனிங்கில் இருக்குது. அண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். 5 டேட்டா செட், அதாவது 5 ஃபோல்ட்ஸ்லையுமே வந்து ஈக்குவலாக வந்து பிரிஞ்சிருக்கு. இதுதான் வந்து கே ஃபோல்ட் கிராஸ் வேலிடேஷன். ஒரு தடவை நம்ம வந்து லூப் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 ஃபோல்ட்ஸில் வந்து ஏதோ ஒரு ஃபோல்டில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து நான் வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில் வந்து எப்படி பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து கிராஸ் வேலிடேஷன்.